கலியுகத்தில் தான தர்மம் செய்ய வலியுறுத்தியும் நம்மை அனைத்து விதமான கஷ்ட காலங்களிலும் நோய் நொடிகளிலிருந்து காப்பாற்றும் கடவுளை தினமும் கோயில்களுக்கு சென்று வழிபட வலியுறுத்தியும் பாஜக சமர்தத் மன்ற தமிழ்நாடு தேசிய விலங்குகள் பாதுகாப்பு தலைவர் விகாஸ் மனோட் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். கோவையில் கோசாலையில் கோபூஜையும் நாக வழிபாடும் தேசிய விலங்குகள் பாதுகாப்பு தலைவர் விகாஸ் மனோட் இன்று மேற்கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறுகையில், கலியுகத்தில் தானம், தர்மம், பொறுமை, அன்பு ஆகியவை நாளுக்கு நாள் குறையும். கலியுகத்தில் பணம் உள்ளவனே மேலான குலத்தில் பிறந்தவன் என கருதப்படுவான். பணம் உள்ளவனே உயர்ந்த குணம் உள்ளவனாக கருதப்படுவான். எது தர்மம், எது நியாயம் போன்றவற்றை தீர்மானிக்கும் இடத்தில் இருப்பான். கலியுகத்தின் பெருமையே இறைநாமத்தை உச்சரித்தாலே பாவம் நம்மை விட்டு அகலும். கலியுகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் உயிரினங்களும் பயனடையும் வகையில் அனைவரும் தானம் தர்மம் செய்ய முன்வர வேண்டும். சுனாமி, புயல், வெள்ளம் போன்ற பல்வேறு இயற்கை பேரிடர்கள், கொரோனா போன்ற கொடுமையான நோய்களிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றும் கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக தினமும் கோயில்களுக்கு சென்று வழிபட வேண்டும். நமக்கு ஆண்டவன் தினமும் அளிக்கும் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது இறைவனுக்காக நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்றார்.